நெஞ்சை நிமிர்த்தி வா ராஜா. நீயா? நீ எப்படி இங்க வந்த? ராஜாராம் எங்க? இதோ இங்க இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்த. அங்க எப்படி போன? நீங்க ஏதாவது இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க ட்ரீம்குள்ள போனதும் தாத்தாச்சாரி எங்க படுக்க வச்சுட்டு நான் சைடு வாங்கிட்டேன். தாத்தாச்சாரி வெளுத்து கட்டு. தாயத்தை கட்டுன செண்டுகளா என்ன தாங்கி கொள்ளுங்கடி செண்டுகளா. தாயத்தை கட்டுன செண்டுகளா என்ன தாங்கி கொள்ளுங்கடி. அப்பா ஐயோ அசிங்கம்மா. இந்த சேலை எதுக்கு மம்மி? சேலை கட்டிக்கிறது அசிங்கம் இல்லம்மா, கட்டிக்காம இருந்தா தான் அசிங்கம். நீ போய் முடியும். இத பாருமா, உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது சேலை கட்டிக்கிட்டு தான் வரணும். அமெரிக்காவில இருந்து வர பையனுக்கு அக்காவை மிடி ட்ரெஸ்லயோ ஸ்விம்மிங் ட்ரெஸ்லயோ காட்டணுமே தவிர இப்படி சேலை கட்டி காட்ட எப்படி பிடிக்கும்? பையனுக்கு மட்டும் இல்லடி, கூட வர பெரியவங்களுக்கும் பிடிக்கணும் இல்லையா? என்ன பப்பி இது? சேலைய தொப்புளுக்கு மேல கட்டக்கூடாது, எப்பவும் தொப்புளுக்கு கீழே தான் கட்டணும். ஏனுங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். சரி, அந்த பையன் வந்து பார்க்க வேண்டியது பொண்ணையாங்க இல்ல தொப்புளையாங்க? நீ வாயை பொத்திக்கிட்டு அந்த நகையை கொடு. அம்மா இவ்வளவு வெயிட்டான நகைங்க என்னால போட முடியாதுமா. அப்படின்னு அந்த நகை எல்லாத்தையும் நான் மட்டும் வேலைக்காரிக்கு போட்டு பக்கத்துல நிக்க வச்சிடலாமுங்க. வாயை மூடியா. எதையாவது ஒண்ணு போட்டுக்க, அவங்க வந்துட்டாங்க. வணக்கம் 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 வணக்கங்க. அவங்க வணக்கம் போட்டது உனக்கு இல்ல எனக்கு. உங்களுக்கு போட்டாங்களா? எனக்கு நினைச்சு நானும் போட்டுட்டேன். இங்க பாருங்க, என் வணக்கம் கேன்சல், நீங்க போடுங்க. வணக்கம்மா. வணக்கம், உள்ள வாங்க. வரங்க. அவங்க வர சொன்னது என்ன உன்னை இல்ல. சரி போங்க, வாங்க உட்காருங்க. என்னையாங்க அவரையாங்க? ரெண்டு பேரும் உட்காருங்க. சரி, அமைச்சு வாசி. என்ன சாப்பிடுறீங்க? உங்க இஷ்டம், எதை கொடுத்தாலும் குடிப்போங்க. ரகுபதி, ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. அப்படியே நமக்கு ஐஸ், கிளாஸ், சிப்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்துருங்க மேடம். ட்ரிங்க்ஸ்னா அந்த ட்ரிங்க்ஸ் இல்லையா, ஜில்லு தண்ணி, ஜில்லு தண்ணி. உங்க மிஸ்ஸஸ் வரலீங்களாங்க? இவருக்கு மிஸ்ஸஸ் எங்க இருக்காங்க மேடம்? இந்த புண்ணியவான் பண்ண கொடுமையால மனசு கலங்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 லிட்டர் கிருஷ்ணாயில ஊத்திக்கிட்டு தீ குளிச்சு தெய்வம் ஆயிட்டாங்க. முண்டம் முண்டம், அறிவு கட்ட முண்டம், அறிவு தொக்கடிக்காத. அவங்க உண்மை நடிச்சிட போறாங்க. உண்மை இல்லையா இது? மறுபடியும் ஜோக்கு. இங்க பாருங்க, இவன் சொல்றதை நம்பாதீங்க. இவன் வாயத்தோட காமெடி தான். அப்ப என் பொண்டாட்டி பிளேக் வியாதி வந்து செத்துட்டான். யானுங்க முதலாளி அம்மா, பையன் அமெரிக்காவில இருந்து ஆடம்பரமா சூட்டு பூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பரா வருவாருன்னு நினைச்சேன். இவரை பார்த்தா கூடுவாஞ்சேரி சந்தையில மாடு விக்கிற புரோக்கர் கணக்கா திருட்டு முழி முழிக்கிறாரு. ஏன்பா 2வது கல்யாணமா? இங்க பாருப்பா, உன் கண்ணுல என்ன மிளகாய் அரைச்சு ஊத்துனாங்க. இவ ஒண்ணும் மாப்பிள்ளை இல்ல. சரி, பின்ன நீங்களா பெரியவர? அட நானே இல்லையா, நான் மாப்பிள்ளையோட ஃபாதர். இவன் என் பிஏ. அப்ப மாப்பிள்ளை எங்க போனாருங்க? பக்கத்துல யாரோ ஃப்ரெண்ட் இருக்கானா, பாத்துட்டு வரேன்னு போயிருக்கான். இந்நேரம் வந்துகிட்டே இருப்பான். ஐயோ சாரிங்க. உங்க அழக பார்த்து அசந்து போயிட்டதால ஆர்ன் அடிக்க மறந்து போயிட்டாங்க. அடிபட்டுடுச்சாங்க. பாவம், குடத்துக்கு அடிபட்டுடுச்சு. ஐயோ ரொம்ப நசுங்கி போயிடுச்சுங்க. உங்க வீட்டுல உங்களை திட்டக்கிட்ட போறாங்க. புது குடம் வாங்கி கொடுத்துட்டுங்களா? உங்களுக்கு பேச்சு வராதாங்க? பரவாயில்லைங்க, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இங்க பாருங்க, நீங்க ஒரு ஊமைங்கிறதுனால, என்ன திட்ட முடியாதுங்கிறதுனால தைரியமா என் மனசுல உள்ளதை சொல்லிடுறேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. முதல் பார்வையிலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. என் கொடுத்து தாங்க, நான் வீட்டுக்கு போகணும். உங்களுக்கு பேச வருங்களா? இல்ல, நான் ஒரு ஊமை. இவகிட்ட அழகு இருக்கு, அதோட அறிவு இருக்கு. என்னங்க இது, மாப்பிள்ளை இன்னும் காணோம்? வந்துட்டேன் வந்துட்டேன், காலிகையோட வந்துட்டேன். 6 முடிச்சு போட வந்துட்டேன். யார் பண்ணி? என்ன ஆண்டி இது? என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க? நான் தான் உங்க 2 பொண்ணுகளை கட்டிக்க போற புருஷன். டார்லிங், நம்ம தாயத்து மகிமைய என் அத்தை கிட்ட சொல்லலையா? ஏய் தாத்தாச்சாரி, என்ன வாயில வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, உங்க அக்கா பொண்ணுங்களுக்கு காதல் பைத்தியம், இந்த மச்சானுக்கு கல்யாண பைத்தியம். எல்லாம் இந்த தாயத்து மகிமை. என்னங்க இது கலாட்டா? கல்யாண கலாட்டா. ரகுபதி, ஏனுங்க என்ன அது வேடி பார்த்து நிக்கிற? நீங்க கண்ணடிச்ச உடனே தூக்கிட்டு போயிடலாம்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கிழிச்ச முதல்ல இந்த கிழவனை வெளிய தள்ளு. ஏய் அத்தை, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய அவமானப்படுத்துறேன். உனக்கும் ஒரு தாலி கொண்டாரேன். வெயிட். எவனோ பைத்தியக்காரன், நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. அது சரி, இன்னும் உங்க பையன் வரலீங்களே? கார் வழியில ரிப்பேர் ஆயிடுச்சே என்னமோ. யோ லிங்கம், போய் பாத்துட்டு வரீங்களா? சீக்கிரம் பாத்துட்டு வாங்க, நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். செருப்ப கழட்டி அடிப்பேன். இங்க இருந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதுன்னா அங்க போய் பாத்துட்டு வர வேண்டியது நீ. போயா.
என்னங்க ஒரு நிமிஷம். என் காரால மோதி உங்க குடத்தை நசுக்குனதுக்கு நீங்க என்ன திட்டல, உங்களை வழிமறிச்சு பேசுனதுக்கு கோவப்படல அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க இப்படி நீங்க மௌனமா போறத பார்த்தா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே? தம்பி தம்பி உங்களதான் என்ன அங்க நீங்க பொண்ணு பார்க்க வருவீங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா இங்க எதையோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிறீங்க. நான் இங்க எதையோ ஒண்ணும் பறி கொடுக்கல, மனசை பறி கொடுத்துட்டேன். என்னடா சொல்ற நீ? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நான் மேரேஜ்னு பண்ணிக்கிட்டா அந்த மாலதி தான் பண்ணிக்குவேன். நீ பண்ணிக்க போறியா? இந்த வார்த்தை தம்பி வாயில உருவாச்சு என் வாய் வழியா வந்துச்சு இல்லீங்களா தம்பி? ஆமா. அப்ப என் வாயில என்ன வருங்கிறது அவங்ககிட்ட சொல்லு. அந்த பொண்ணை நீ கட்டிக்க கூடாது. நீ அந்த வசுந்தராவோட மகளை தான் கட்டிக்கணும். செத்தாலும் கட்டிக்க மாட்டேன். தட் இஸ் தி ரிசல்ட். விமானத்துல ஏறா மகனே என்ன ரிக்ஷாவில ஏறுவேங்கிறியடா? நீ அந்த வசுந்தராவோட மகளை பார்க்கல, பார்த்தா அப்படியே சொக்கிடுவேன். சொல்லையா? ஆமா தம்பி, அந்த பொண்ணு சூப்பர் கோவா பீச். இளமைக்கு எந்த வித குறைச்சல் இல்ல. எப்பவாவது தான் ட்ரெஸ்ஸே போடும். நான் சொன்னது அது இல்ல, அந்த பொண்ணோட அழக பியூட்டி. ஓஹோ, பெரிய பொண்ணு சில்க் சுமிதா, ரெண்டாவது பொண்ணு டிஸ்கோ சாந்தி, அம்மா ஹாரி சமந்தா பேக்ஸ். அவ உலக பேரடிக்கையா இருந்தாலும் சரி, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் அந்த மாலத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி தம்பி, உன் மேரேஜுக்கு நான் இப்ப ஒத்துக்கிறேன். நீங்க வேண்டாம் ஒத்துக்கிறதுக்கு, ஒத்துக்க வேண்டியது நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்களும் ஒத்துக்குவீங்க. என்னடா? ஃபாலோ மீ. அந்த பிரசிடென்ட் சார் கூலிக்காரங்களுக்கு நன்கொடையா தந்த கோயில் மானிய நிலத்துல கோடிக்கணக்கான மதிப்புள்ள கிரானைட் புதைஞ்சிருக்கு. இந்த விஷயம் அவங்க யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணை உங்க மருமகளை ஆக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரசிடென்ட் சம்பந்தி ஆயிடுவாரு. அந்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள நிலமும் நமக்கு சொந்தமாயிடும். நீ தாய சரியாத பிய, இவ்வளவு அருமையான விஷயத்தை வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திய. இன்னும் எதுக்காக லேட்டு? உடனே மேலத்தை கொட்டிடுவோம். எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. உங்களாட்டம் பெரிய மனுஷங்க எங்க வீடு தேடி வந்து சம்பந்தம் பேசுறது நாங்க பண்ண அதிர்ஷ்டங்க. அதிர்ஷ்டம் உங்களதுல சம்பந்தி, நீங்க எங்க சம்பந்தி ஆவறது எங்களோட அதிர்ஷ்டம். என்ன சொல்றீங்க? கரெக்டா அந்த வார்த்தை ஏன் வாயில உருவாயி உங்க வாய் வழியா வந்துருங்க. என்னங்க வாய் வழியா வந்த வார்த்தையோட எத்தனை வழியுது? முதல்ல அதை தொடச்சுங்க. ஏமா பையன் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். ஏங்க நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் கேட்கலாங்களா? என்ன? நீங்க ஒரு பெரிய பணக்காரர், உங்க பையன் வந்து அமெரிக்கால படிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் ஏகப்பட்ட வரதட்சணையோட வருவாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப என் தங்கச்சி உங்க பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு என்னங்க காரணம்? பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். ஆனா மானவும் மரியாதையும் என்னைக்கும் இருக்கும். அந்த காரணத்தினாலதான் உங்க சம்பந்தத்தை தேடி இங்க வந்திருக்காரு. நீங்க என்னதான் சொன்னாலும் ஏதோ எங்க வசதிக்கு ஏத்தபடி நாங்க வரதட்சணை கொடுத்து தானங்க ஆகணும். எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா? வரதட்சணையா? எழுதுறேன். ஐயோ நில்லுங்க, என்னங்க இது இப்படி எந்திரிச்சு போறீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? இவர் உங்க கண்ணுக்கு வரதட்சணை வாங்க அலையிற பிக்காரி லுச்சா மாதிரி தெரியுறாரா? அப்ப வரதட்சணை வேண்டாமா? பைசா கூட வாங்க மாட்டோம். நீங்க தரதா சொன்னா நாங்க இப்போ போயிடுவோம். சம்பந்தி கொஞ்சம் நில்லுங்க. நீங்க இப்படி எதுவுமே வேணாம்னு சொன்னாலும் பொண்ணு அனுப்புறப்ப ஏதாவது கொடுத்து அனுப்புறோம் இல்லீங்களா? சரி, இவ்வளவு தூரம் நீங்க வற்புறுத்துறதால வேணும்னா அப்புறமா நானே கேட்டு வாங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? கரெக்டா என் வாயில ஒரு வாயி என் வாய் வழியா வந்துருச்சு. எனக்கு என்னவொன்னு இந்த சோனா பண்ற கூத்த பார்த்தா ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. மாப்பிள்ளையோட அப்பா எப்படி இருந்தானடா? பையன் மட்டும் பத்திரமாத்து தங்க மாதிரி இருக்கா. பார்த்த உடனே எதையும் நம்ப கூடாது. மேம்போக்கா பாக்குறத விட்டுட்டு உள்ள பூந்து பாக்கணும். நமக்கு எதுவும் அப்பதான் பக்காவா தெரியும். சரி டெஸ்டிங் பண்ணிடலாம். யூரின் டெஸ்டா பிளட் டெஸ்டானே? சிக்கழுத. வாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ளை, நீங்க ஃபாரின்ல இருந்தவர், கிராமத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. வாங்க ஜாலியா ரவுண்ட் போயிட்டு வரலாம். வாங்க போலாம். நீ இரியா, ஃபாரின் போனது நீ இல்ல, இவருதான். நீ இங்க உட்கார்ந்து இவர் வாயில இருந்து என்ன வருது நோட்ட விடு. நீங்க வாங்க. இதாங்க நம்ம ஊர் மெயின் சென்டர். ஏய் பாவடே, ஒரு கட்டு கரிம்பீடியும் ஒரு வெட்டுப்புளி தீப்படியும் கூட. சரிங்க மாப்ள, உங்க பிராண்ட் எதுங்க? ஃபில்டர் வில்ஸா கோல்ட் பிளேக்கா? நான் பீடி சிகரெட்லாம் பிடிக்கிறது இல்ல. அப்படின்னா சுருட்டு பிடிப்பார் போல இருக்க. டேய் பாவடா, ஐயா ஒரு கட்டு சுருட்டு கொடு. நம்ம ஊர் சுருட்டு ரொம்ப ஃபேமஸ்ங்க. நான் எதுவும் பிடிக்க மாட்டேன். நம்ம கிட்ட மாப்ள ரொம்ப கூச்சப்படுறாரு போல இருக்கு. பரவாயில்ல பிடிங்க, என் தங்கச்சி கிட்ட சொல்லலாம். உங்க தங்கச்சி கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. மாப்பிள மாப்பிள அமெரிக்காவில தலைக்கீழ நின்னாலும் இந்த மாதிரி தென்னங்கள் பணங்கள் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்படின்னா நீங்க கல்லு எப்படா கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? சரி வாங்க, அந்த கொட்டைக்குள்ள ஒரு பாட்டில் ஏத்திட்டு வந்துருவோம். எனக்கு வேண்டாம். என்னங்க வேணாங்கிறீங்க? இனிப்பா புளிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எனக்கு பழக்கம் இல்லையா? ஏங்க உங்க கண்ணுக்கு என்னைய பார்த்தா சரியான கேன பைய மாதிரி தெரியுதுங்களா? அமெரிக்காவில இருந்து பழக்கம் இல்ல காது தெரியல. முட்டா பையல அமெரிக்காவில கல்லு கிடைக்காம போனதால ஒரு பழக்கம் இல்லடா. நான் சொன்னேன்னு சொல்லு, முத்துக்கல்பட்ட போய் குவார்டர் பிராந்தி வாங்கிட்டு வா, இளநீல கலந்து கொடுத்தலாம். சரி சாரி, எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. குடிக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கும். இதாங்க மாப்பிள்ள எங்க ஊரு பொன்னாரு. அதோ வந்துட்டேன். ஏன் இப்படி ஓடுறாரு? இந்த குரூப்பை பார்த்தாலே எங்க அண்ணன் சைடு வாங்கிடுவாருங்க.
ஏன் மாப்ள என்ன ஜூம் போடுறீங்க? வயல்வெளியை பார்த்துட்டு என்னத்த வயல்வெளியை பாத்துக்கிட்டு பொண்ணுங்களை பாருங்க. இந்த சுத்து பக்கம் 10 ஊருக்கு இதுங்க ஃபேமஸான பொண்ணுங்க. யார் கேட்டாலும் வேணாங்காதுங்க. மாப்ள என்ன மாப்ள இப்படி போட்டு தாட்டிட்டீங்க? என்னையா பின்ன உன் கண்ணுக்கு நான் பொம்பளை பொறுக்க மாதிரி தெரியலனா? பாஸ் ஆயிட்டீங்க. நாங்க வச்ச பாஸ் ஆயிட்டீங்க. டேய் வேண்டானிட்டு அந்த பிரசிடென்ட் மகளை கட்டிக்கு போறானா? ஆமாக்கா தாம்பூலம் கூட மாத்திக்கிட்டாங்க. இடியட். அந்த துரோகி சோனாசலம் என்ன ஏமாத்திட்டானே. அவன் கேட்டதெல்லாம் தரேன்னு சொன்னேனே. என்னத்த தர்றது கையில திருவோடு நாடுற கருவாடா. இது ஒரு பொண்ணா? இத கட்டிக்கிட்டா முதலேற அன்னைக்கு புருஷனுக்கு முத்தம் கொடுக்குமா? முகம் கொடுத்து பேசுமா? குறைஞ்சது கட்டில் மேல படுக்கிறதுக்கு இடம் தான் தருமா? புருஷன்னு கூட பார்க்காம அவனை காலமுக்கு சொல்ற ரகங்க. இத கட்டிக்கிட்டு அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான்? பரவாயில்ல, பெரிய டகல்ஸ் வேணாம், சின்ன டகல்ஸ கட்டிக்கலாம்னா இது மணமேடையில உட்காந்தபடியா ஐயரை பார்த்து கண்ணடிச்சு நாதசுரம் வாசிக்கிறவனா நைஸா கூப்பிடுற ரகம். இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். பெரிய குடும்பமாச்சே நினைக்கலானா இந்த புறம்போக்கு தெனவெடுத்த போலிகளையாட்டம் ஊர் மேல போய் கண்ணில் பட்டு சேலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு வருது. சரி உங்க விஷயத்துக்கு வரலாம்னா புருஷனை விட்டு போட்டு ஆம்பளையாட்டம் அலபாயிருங்க. பின்னடா வாய்க்கு வந்து எப்படி பேசலாம் பாக்குறியா? இந்த வார்த்தை என் வாயில இருந்து ஒண்ணும் வரலைங்க அம்மா. அந்த ராசாராமன் அவங்க அப்பனை சேர்ந்து சோனா சலத்துக்கிட்ட சொன்னதை கேட்டேன். நான் இப்ப அத உங்ககிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்களா? எதுக்கு? நம்ம பப்பியம்மா கண்ணாலத்துக்கு அடுத்து அவங்க பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு. பாக்குறேன், அதையும் பாக்குறேன். என்னத்த பாக்குறது? அந்த பொண்ணு கண்ணாலத்தையா? இல்ல, அவங்க தவிப்பேன். எத்தனை குடம் பண்ணாலும் சீக்கிரம் தீர்ந்து போடுதே. அதோ வந்துட்டு இருக்கா. இந்த தடவை நம்ம போடுற போட்டுல அவன் ஜொல்லு விட்டுட்டு நம்ம பின்னாடியே சுத்தணும். வா. அட பாவமே, என்ன மானவக்க இல்லாம பப்ளிக்கா பயஸ்கோப் காட்டுதுங்க. இந்த ஏரியில குளிக்க கூடாது. இப்ப நாங்க இதுல குளிக்க போறது இல்ல, நீச்சல் அடிக்க போறோம். நீங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு இது நீச்சல் குளம் இல்ல, குடி தண்ணி ஏறிங்க. உங்களுக்கு நீச்சல் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா பக்கத்துல சாக்கடை குட்டை இருக்கு, அங்க போய் அடிங்க. பளபள பொங்க பாடியில நல்லா ஏறும். நாங்க இதுலதான் நீச்சல் அடிப்போம். என்ன சேவியோ செஞ்சுக்க. இதுங்க சாதாரண பொண்ணுங்க இல்ல, மகா ஏத்தம் பிடிச்சதுங்க. மரியாதையா ஏரியா விட்டு வெளியே வரீங்களா இல்லையா? வரலனா என்ன பண்ணுவ? டாப்ப கிளப்பிடுவேன். எங்க கிளப்பு பார்க்கலாம். ஏய், என்னடி எதிர்த்து பேசுறீங்க? பட்டிக்காட்டு பவர உங்களுக்கு. கலாங்க மீனாட்டம் வழுக்கிறீங்களே. என்ன நினைச்சீங்க? மிஸ்டர், லேடிஸ் ட்ரெஸ் புடிங்கிட்டு போறதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? நான் எதுக்குடி வெக்கப்படணும்? குடிக்கிற தண்ணி உள்ள ஏரியில இந்த துணியும் இல்லாம நிக்கிறதுக்கு நீங்க தாண்டி இப்ப வெக்கப்படணும். மரியாதை இப்ப எங்க ட்ரெஸ் கொடுக்க போறியா இல்லையா? இனிமே நீங்க இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்னு சாரி சொல்லுங்க. உங்க ட்ரெஸ் திருப்பி கொடுத்துறேன். செத்தாலும் சாரி சொல்ல மாட்டேன். தூக்குடா. தூக்கிறேன். அங்க எதுக்குடா போற? நீங்க தான தூக்குனீங்க, ஒரே தூக்கிறேன். நான் தூக்க சொன்னது அவங்கள இல்ல, லாக்க. லாக்கையா? தூக்கிட்டா போச்சு. கதை finish. தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்ல போஸ்ட் கொடுக்க போறீங்களா? உயிரே போனாலும் கேட்க மாட்டோம். சபாஷ் டார்லிங், நீங்க சாரி சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத நாங்க பாக்குறோம். வாட்டர் மொத்தம் வடிஞ்சு போயிட்டே இருக்கு. சாரி சொல்லிடுவோமா? வெக்கம் இல்லாம சாரி எப்படி சொல்றது? இன்னும் ஒரு நிமிஷம் ஆச்சுன்னா வெக்கப்பட்டே சாக வேண்டியதுதான். யோ மன்னாரு, ஏரியில அட்டை கிட்ட இருக்காயா? ஆட்ட கட்ட மாட்டே இல்ல தம்பி, பெரிய பாம்பு கூட இருக்குது. அட்டையும் பாம்பு கூட இருக்குதா? அடிச்சுட்டா என்ன பண்றது? சாரி சொல்லிடுவோம். யோ ராஜாராமா, ஏறி நெருங்குறதுக்கு சாரி. நீ ஒருத்தி சொன்னா நடக்காது. உங்க அக்காவையும் மன்னிப்பு கேட்க சொல்லு. அக்கா சாரி சொல்லு. சாரி. அப்படி வாங்க வழிக்கு. இந்தாங்க, இத கட்டிக்கிட்டு தொலைங்க. இறக்க இறக்க. சரிண்ணே. இனிமே நம்ம அண்ணன் கிட்ட மோதாதீங்க. மோதனா முதுகு விரிஞ்சிரும். எந்த ஜனங்க முன்னால எங்களை இன்சல்ட் பண்ணியோ அதே ஜனங்க முன்னால உன்னை முட்டாளாக்காம போனா எங்க பேரை நாங்க மாத்தி வச்சுக்கிறோம். அடி